என்னன்னா எருசலேம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பைபிள் முழுசும் இந்த வார்த்தை இல்லாமல் எருசலேமே எருசலேமே ஆண்டவர் நிறைய. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன். இந்த ரெண்டு நகரம் தான் பைபிள் முழுசும் இருக்குது. பைபிள் இஸ் பிட்வீன் திஸ் டூ சிட்டி. இந்த ரெண்டு நகரம், ஒன்று எருசலேமு, இன்னொன்று பாபிலோன். எருசலேம் என்றால் அர்த்தம் எரு ஷாலேம். எரு ஷாலேம். எரு என்றால் திரும்ப, ஷாலேம் என்றால் சமாதானம். இழந்த சமாதானத்தை தேவன் திரும்ப தந்தார். பிரிங்கிங் பேக் யோர் பீஸ். இதுக்கு பேர் தான் எருசலேம் என்ற அர்த்தம். இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்கு பேர் என்ன, சாலேம்னு இருந்தது. அதாவது சாலேம்னு ஊரின் ராஜா மெல்கி சேதேக்கு. அதை தாவீது பிடிச்சி தேவனுடைய நகரமாய், தாவீது நகரமாய் மாதிரி அதுக்கு பேர் வைக்கிறார், எரு ஷலேம். ரைட், இது ஒரு நகரம். பைபிளில், பைபிள் முழுசும் நிறைய இடத்துல வருது. இன்னொரு நகரம் என்ன தெரியுமாங்க, பாபிலோன். பாபிலோன். இந்த பாபிலோன் என்ற பெயருக்கு அர்த்தம் நிறைய பெயர், அதில் ரொம்ப ப்ராமினண்ட்டாக ரொம்ப முக்கியமான பெயர். அந்த பெயருக்கு அர்த்தம் என்னென்னா கன்ஃபியூஷன், குழப்பம். இவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த ரெண்டு நகரம் தான் பைபிளில் அதிகமாக இருக்குது. எருசலேமுக்கு அடுத்தபடியாய் அதிகமாய் வருகிற ஒரு நகரத்தின் பெயர் பாபிலோன். எருசலேம் என்றால் இழந்த சமாதானத்தை திரும்ப, பாபிலோன் என்றால் குழப்பம்.